வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லோ கார்ப் வெஜிடபிள் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி நம்ம சப்பாத்தி, ரோட்டீஸோட, பிளெயின் ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. உங்கள் தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம பாடியில் ஹெல்த்தியான போன்ஸும் நல்ல ஹேரும் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் முக்கியமான பங்கெடுக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸில் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் விட்டமின் சி இருக்குது, மினரல்ஸ் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு இந்த பீன்ஸை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ரொம்ப நார் இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். 2 கார்னர்ஸையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ, எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸில் அவ்வளோ நாரே இருக்காது. ஜஸ்ட் நான் உடச்சி போட்டுக்கிறேன் 2 கார்னரையும் கட் பண்ணிவிட்டு. இப்போ இந்த உடச்ச பீன்ஸை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். 2 வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன் நான். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன் நான். இந்த தக்காளியில் அந்த மேலே தலைபாகம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதை கத்தியாலே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். 2 தக்காளியுமே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பீன்ஸை கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரே ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். எந்த ஒரு காய் நீங்கள் வேக வைக்கிறச்சேவும் ப்ரெஷர் குக் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே நீங்கள் வேக வைக்கிறீங்கனாலும் சரி, நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க. அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே அழிஞ்சிடும். இந்த பீன்ஸில் ராவாக இந்த பீன்ஸ் நம்ம எடுத்துக்கிறச்ச அதில் விட்டமின் சி நிறைய இருக்குது. அதையே நம்ம வேக வைக்கிறச்ச பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாகும். அதனால தான் தண்ணி அதிகமாக விட்டு வேக வைக்கக்கூடாது பீன்ஸை மட்டும் எப்போவுமே. நான் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன் நான். கரெக்டாக எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அந்த பீன்ஸ் வெந்தும் இருக்குது, அதோட கலர் கூட சேஞ்ச் ஆகலை, நல்ல பிரைட் க்ரீனில் சூப்பராக வெந்திருக்கு. 2 பூண்டு எடுத்துக்கிறேன், அதையும் பொடியாக நறுக்கிக்கிறேன். நீங்கள் பூண்டை தட்டி கூட போட்டுக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சேர்க்குறச்ச அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சமையலில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல வெயிட் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் தேங்காய் எண்ணெய். எண்ணெய் லைட்டாக சூடான உடனே கொஞ்சமாக பாஞ்ச் ஃபோரன் சேர்த்துக்கிறேன். பாஞ்ச் ஃபோரன்றது ஒன்றும் இல்லை, கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம், கருஞ்சீரகம் மெயினாக இது 5 சேர்ந்தது தான். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமானது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் இதில் ஆட் பண்ணுறது ரொம்ப நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. லைட்டாக இது பொரிய ஆரம்பித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே 1 நிமிஷத்துக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் சின்ன வெங்காயம் இல்லைன்னா வெள்ளை வெங்காயமெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதிலெல்லாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு, நான் பொன்னிறம் ஆகணுன்ற அவசியம் இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தக்காளியையும் சேர்த்துடலாம். காரத்துக்காக 1 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாகணுன்றதுக்காக மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சுடலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. நான் ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு பீன்ஸை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் இதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடுங்க.
பீன்ஸ் வேக வைக்கிறச்சவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தேன். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். பர்ஃபெக்டாக வெந்துடும் அது. அவ்வளோதான், நம்மளோட லோ கார்ப் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயாச்சு. ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம்.